Welcome students. This is 9th standard workbook 5 and 6 worksheet answers. இந்த வீடியோவில் ஒர்க்புக்கில் இருக்கிற 5வது மற்றும் 6வது ஒர்க்ஷீட்டுடைய ஆன்சரை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 4 ஒர்க்ஷீட்ஸ் ஆன்சரை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் 5 and 6 இந்த ஒர்க்ஷீட்டுடைய ஆன்சரை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒர்க்ஷீட் 5 நம்ம பார்க்க இருக்கிறது கிராமர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பற்றி நீங்கள் 8th 7th படிச்சிருப்பீங்க. இப்போது இந்த ஒர்க்ஷீட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்டென்ட் வீடியோவும் இந்த அசஸ்மெண்ட் வீடியோவும் நீங்கள் திக்ஷா ஆப்பில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பற்றி உங்களுக்கு தெரியும். 3 types of degrees of comparison: positive degree, comparative degree and superlative degree. இந்த பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர் டிகிரி கொடுத்துருக்கு இல்லையா? இதில் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ், இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சூப்பர் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் டிஸ்கிரைபிங் நவுன். ஓகே, நவுன் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு டிஸ்கிரைபிங் வேர்டுன்னு சொல்லுவோம். நம்ம இதை பாசிட்டிவாகவும் கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் நாம் வந்து வரிசைப்படுத்தலாம். இப்போ இந்த 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 பயிற்சி தாளில் ஒர்க்ஷீட்டில் இருக்கக்கூடிய டேபிள், அந்த டேபிள் நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். அதில் பாசிட்டிவ் 2 பிளாங்காக கொடுத்துருக்காங்க, கம்பேரிட்டிவில் 1 கொடுத்துருக்காங்க, ஓகே, சூப்பர்லேட்டிவில் 1 கொடுத்துருக்காங்க. அப்போது கம்பேரிட்டிவ் கொடுக்கப்பட்ட தின்னர் அப்படின்றதுக்கு பாசிட்டிவும் சூப்பர்லேட்டிவும் கண்டுபிடிக்கணும். சூப்பர்லேட்டிவ் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்லோயஸ்ட் அந்த அப்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவும் பாசிட்டிவும் கண்டுபிடிக்கணும். இப்போ தின்னர் அப்படி கண்டுபிடிச்சோம்னா பாசிட்டிவ் வந்து தின் அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் தின்னர். இங்கே பார்த்தீங்கன்னா தின் அப்படின்றதுல ஒரு சிங்கிள் எண் தான் இருக்குது. பட் இந்த எண் வந்து டபுள் ஆகி டபுள் எண் வருது, THINNER தின்னர். அதே போல் சூப்பர்லேட்டிவ் என்னவாக இருக்கும்? தின்னஸ்ட். சூப்பர்லேட்டிவ் ஸ்லோயஸ்ட் அப்படின்போது ஸ்லோயஸ்ட்னு சொல்லும் பொழுது ஓகே, பாசிட்டிவ் வந்து ஸ்லோ, கம்பேரிட்டிவ் வந்து ஸ்லோயர். அப்போது தின்னர், இப்போ நம்ம தின்னர் அப்படி கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் தின்னர் தின்னஸ்ட். ஸ்லோயஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்லோ, ஸ்லோயர், ஸ்லோயஸ்ட். இதான் நம்ம வந்து 3 types ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் ரோமன்ல தேர்ட் கொஸ்டின். செகண்ட் ரோமன், சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ். என்னென்ன ஃபார்ம் இருக்குன்னு தெரியும் நமக்கு. 3 ஃபார்ம்ஸ்: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்ல என்ன ஃபார்ம் கேட்குறாங்க? ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு அடையாளம் இருக்கு. A travel bag is heaviest than yours. இதில் தேன் அப்படின்னு தான் ஒரு அடையாளம். தேன். அப்போ தேன் வந்ததுன்னா இது என்ன? கம்பேரிட்டிவ் டிகிரி எடுத்துக்கிறோம். அப்போ ஹெவியர் கம்பேரிட்டிவா, ஹெவியஸ்ட் கம்பேரிட்டிவா? இதில் ஹெவியஸ்ட் அப்படின்ட்டு சூப்பர்லேட்டிவ், அப்போ ஹெவியர் அப்படின்றது தான் கம்பேரிட்டிவ். அப்போ மை travel bag is heavier than yours. ஓகே, ஃபோர்த்து பாருங்க. The lotus is as beautiful, more beautiful as lily. இதில் என்ன அடையாளம்? as கொடுத்துருக்காங்க. அப்போ as கொடுத்தா என்ன டிகிரி? அது பாசிட்டிவ் டிகிரி. இப்போ பாசிட்டிவ் டிகிரிக்கு பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் டிகிரியா, மோர் பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் டிகிரியா? இந்த மோர் வந்திருக்கனால இது பாசிட்டிவ் இல்லை, பியூட்டிஃபுல் தான் பாசிட்டிவ் டிகிரி. அப்போ என்ன ஆன்சர் வரும்? இப்போ the lotus is as beautiful as lily. தேர்ட் ரோமன்ல ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. the world என்ன கொடுத்துருக்காங்க? put the words in the right order and mention the degree of it. என்ன இது வந்து ஜம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ரைட் ஆர்டரில் மாற்றிட்டு நம்ம இதை சரியாக எழுதணும் இல்லையா? த வேர்ல்டு அண்டார்டிகா கோல்டஸ்ட் இஸ் பிளேஸ் தி இன். இவளை பார்த்தோம்னா இங்கே நம்ம எடுத்தோடனே முதல்ல அப்ஜெக்டிவ் பார்க்கணும். அப்ஜெக்டிவ் என்ன பாருங்க? கோல்டஸ்ட். கோல்டஸ்ட் என்ன டிகிரி அப்படின்னா சூப்பர்லேட் டிகிரி. சூப்பர்லேட் டிகிரியில் என்ன வரும்? முன்னாடி கண்டிப்பாக த வரும், த கோல்டஸ்ட். அப்போ விச் இஸ் த கோல்டஸ்ட் அப்படின்னா த வேர்ல்டா அண்டார்டிகாவா? அண்டார்டிகா. அப்போ அண்டார்டிகா இஸ் த கோல்டஸ்ட். அதுக்கு மேலே நம்ம ஈஸியாக எழுதலாமா? எப்படி வரும் பாருங்க. The Antarctica is the coldest place in the world. Antarctica is the coldest place in the world. என்ன டிகிரி இது? கோல்டஸ்ட் வரனால இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஃபோர்த்து பாருங்க. ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ரைட் த
கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் டேஸ் டால் தேன் ஹிஸ் சிஸ்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேன் அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போது டால்க்கு என்ன கம்பேரிட்டிவ்? டாலர். ஹி வாஸ் டாலர் தென் ஹிஸ் சிஸ்டர். 6th பாருங்கள், பிளாக் இஸ் த டேஸ் டார்க் ஆஃப் ஆல் த கலர்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பிளாங்க் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா டிஹெச்சி தான் வந்திருக்கு, இங்கே ஆஃப் ஆல் வந்திருக்கு. இது வந்து என்ன அடையாளம் அப்படின்னா, வந்து ஆஃப் ஆல் வந்து அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ டார்க்கு என்ன சூப்பர்லேட்டிவ் டிகிரி? டார்க்கஸ்ட். 7th பாருங்கள், ஆரஞ்சஸ் ஆர் டேஸ் ஸ்வீட் தேன் கிரேப் ஃப்ரூட்ஸ். இப்போ தேன் வந்திருக்கா? தேன் என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ். அப்போது ஸ்வீட்டு அப்படின்றது ஸ்வீட்டர். இதுதான் சரியான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5th ரோமன்ல ஐடென்டிஃபை த டிகிரி இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். என்ன டிகிரி இது? பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர் டிகிரியா? பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா அடையாளம் ஆஸ் வரும், ஸோ ஆஸ் வரும். கம்பேரிட்டிவ் டிகிரினா தேன் வரணும். சூப்பர் டிகிரினா த சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம அதோடைய அடையாளம் சொல்லுவோம். அப்ஜெக்டிவ்னு சொன்னோம்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு அந்த அப்ஜெக்டிவ் அப்படியே வரும். கம்பேரிட்டிவ் இயர்ஸ் சேர்ந்து வரும், மோர் சேர்ந்து வரும். சூப்பர்லேட்டிவ்க்கு இயர்ஸ் சேர்ந்து வரும், இல்லைன்னா மோஸ்ட் சேர்ந்து வரும். பாருங்க, இது அருண் பாருங்க. 8வது, அருண் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். என்ன அடையாளம் பாருங்க? டாலஸ்ட். இப்போ டாலஸ்ட்னு வந்ததுனால இருக்கா, இந்த டாலஸ்ட் வந்து என்ன டிகிரியா இருக்குது? கண்டிப்பா சூப்பர் டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட் 9th பாருங்க. ராணி இஸ் ஆஸ் குவைட் ஆஸ் ராதிகா. இதுல ஆஸ் வந்திருக்கா? அப்போ ஆஸ் வந்ததுன்னா நம்ம என்ன டிகிரி சொல்லுவோம்? இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி ஆர் பாசிட்டிவ் டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் வராது. ஓகேவா? அப்போ நம்ம கொடுக்கப்பட்டதுல எது என்ன டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 6th ரோமன்ல 10th கொஸ்டின் பார்ப்போம். என்ன 6th ரோமன்? மேக் கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன் வித் ஹெல்ப் ஆஃப் த கிவன் க்ளூஸ். க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூ வச்சுட்டு நாமளே சொந்தமாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, டாம், டால், ஜெர்ரி இன்ட்டு கம்பேரிட்டிவ் மாற்றணும். அதான் என்னன்னு பாருங்க, டாமும் ஜெர்ரியும் கம்பேர் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற அப்ஜெக்டிவ் டால் அப்ஜெக்டிவ். டால் அப்படின்றது கம்பேரிட்டிவ் மாற்றும் போது டாலர்னு மாறும். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர்? டாம் இஸ் டாலர் தேன் ஜெர்ரி. இது தேன் அப்படின்றது கம்பேரிட்டிவ் அடையாளம். ஓகேவா? 10th பாருங்க, கோல்டு, ப்ரிசியஸ், சில்வர். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. கோல்டையும் சில்வரையும் கம்பேர் பண்ணுறதுனால இது கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே டால் அப்படின்னு டாலர் அப்படின்றோம். இப்போ ப்ரிசியர்னு வருமா? வராது. ஏன்னா டால்ன்றது சிங்கிள் சிலபிள் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிலபிள் இருந்தால் மட்டும் இயர் சேர்த்துலாம். ஆனால் இதில் ப்ரீசியஸ், இது 3 சிலபிள்ஸ் இருக்குது. 3 சிலபிள் அப்படின்னா நம்ம மோர் சேர்த்தணும். அதுக்கு மோர் ப்ரிசியஸ். விச் இஸ் மோர் ப்ரிசியஸ்? கோல்ட் இஸ் மோர் ப்ரிசியஸ் தேன் சில்வர். ஓகே. அப்போது கோல்ட் இஸ் மோர் ப்ரிசியஸ் தேன் சில்வர். நெக்ஸ்ட் 11th பாருங்க, ஊட்டியும் சென்னையும் கம்பேர் பண்ணுறாங்க. வார்ம் அப்படின்ட்டு பாசிட்டிவாக மாற்றணும். இல்லை உங்களுக்கு தெரியும், வார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஊட்டி ஹாட்டாக இருக்கா, சென்னை ஹாட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் சப்ஜெக்டாக ஊட்டியை கொடுத்துருக்காங்க. ஊட்டி தான் சப்ஜெக்டை கொடுத்துருக்காங்க. அப்போது சென்னை தான் ஹாட்டாக இருக்குது, ஊட்டி ஹாட்டாக இல்லை. அப்போ நம்ம ஊட்டி ஹாட்டாக இல்லைன்னு நம்ம காமிக்கணும். ஏன்னா எது சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்? அந்த அட்ஜெக்டிவ் கொண்டு வரணும். சரி, பாசிட்டிவ் டிகிரியில் வார்ம் மாற்ற வேண்டாம். ஓகேவா? பாசிட்டிவ் டிகிரியாக இருந்தால் அந்த அட்ஜெக்டிவ் அப்படி போடலாம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம வந்து அதனுடைய அடையாளம் ஆஸ் போடணும். ஓகேவா? இப்போ என்ன பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கொண்டு வரணும். என்னது? ஊட்டி வந்து சென்னையை விட அடையாளம் ஆகுது ஹாட்டாக இல்லை, வார்ம் என்ன சூடாக இல்லை, வார்ம் இல்லைன்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? இப்படி பார்த்தோம்னா பாருங்கள், ஊட்டி இஸ் நாட் ஸோ வார்ம் ஆஸ் சென்னை. நெகட்டிவ்ஸ் கொண்டு வரணும். இது வந்து கம்பேரிட்டிவாக கொண்டு வந்திருக்கோம், இதை பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 7th ரோமனில் ரீரைட் த சென்டென்ஸ் இன் அதர் டிகிரி. வேறு டிகிரியை மாற்றணும். இந்த வேறு டிகிரியை மாற்றணும் அப்படின்னாவே இது ஒரு பெரிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சிங் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. இந்த 3 டைப்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய சேனலில் நீங்கள் பன்னீர்செல்வம் சி சேனலில் நீங்கள் எரர் ஸ்பாட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் டிகிரிஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. இப்போது இது தனியாக நீங்கள் இப்போ இது வந்து இதை நம்ம விளக்கமாக இந்த வீடியோ லெங்க்தி ஆகிடும். அதனால் சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், தேன் வந்திருக்கா? தேன் அப்படின்ட்டு தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருக்குது. ஓகேவா? இதை பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ தேன் எடுத்துடுறோம். ஒன்று.
மோர் யூஸ்ஃபுல் இருக்கு. அந்த மோர் யூஸ்ஃபுல் அப்படின்றது நம்ம என்ன செய்யறோம், so யூஸ்ஃபுல் ஆஸ்ன்னு மாத்திக்கிறோம். எனி அதர் அப்படின்றது நோ அதர்ன்னு மாத்திக்கிறோம். இதுல இருக்கிற என்ன இருக்கோ அப்படியே பார்த்துரும், நோ போடுறோம். எனி அதர் மெட்டல் அப்படின்றத நோ அதர் மெட்டல், எனி அதர் மெட்டல் அப்படின்றத நோ அதர் மெட்டல். ஓகேவா, பாருங்க, நோ அதர் மெட்டல் இஸ் so யூஸ்ஃபுல் ஆஸ் அயர்ன். ஓகேவா, எப்படி மாத்த தெரியுது உங்களுக்கு? இதை பிரிச்சுக்கிறோம். நம்ம என்ன பிரிச்சுக்கிறோம்? முதல்ல அட்ஜெக்டிவ் பாஸ்ட் பிரிச்சுக்கிறோம். மோர் யூஸ்ஃபுல் அட்ஜெக்டிவ் பார்த்து, அயர்ன் சப்ஜெக்ட், எனி அதர் மெட்டல் அப்படின்றது இங்க என்னென்ன மெட்டல், என்னது மெட்டல் அப்படின்றது காமன். ஓகேவா, இந்த காமன் நோன்றது மெட்டல்ன்றது என்னது, அயன் அப்படின்றது ப்ராப்பர் நோன். அயன் அப்படின்றது ப்ராப்பர் நோன், அதனுடைய காமன் நோன் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் பார்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த எனி அதர் மெட்டல்ன்றது காமன் நோனை நோ அதர் மெட்டல் மாற்றிக்கணும். இஸ் மோர் யூஸ்ஃபுல், மோர் அப்படின்றது பாசிட்டிவ் வராது, அதனால so யூஸ்ஃபுல் ஆஸ் அயன் மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 13. கிரீன்லாண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு. என்ன அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, த லார்ஜஸ்ட். இது என்ன மாற்றணும், கம்பேரிட்டிவ் மாற்றணும். அப்போ த எடுத்துடணும், லார்ஜஸ்ட் அப்படின்றது லார்ஜர், லார்ஜர்னு மாற்றணும் நம்ம. ஓகே, லார்ஜர்னு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு. அப்போ வந்து நம்ம இதில் கிரீன்லாண்ட் சப்ஜெக்ட் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா, அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர்ல்டில் கிரீன்லாண்ட் தான் மிகவும் பெருசுன்னு நம்ம கொண்டு வரோம். கம்பேரிட்டிவ் மாற்றும் போது நம்ம மற்றது எதுவும் இல்லைன்னு கொண்டு வரோம் நம்ம. ஓகேவா, அப்போ என்ன ஆன்சர் வரும், கிரீன்லாண்ட் இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் ஐலண்ட் இன் த வேர்ல்டு. மற்றது இல்லை, எனி அதர் அப்படின்னு கொண்டு வரும். கிரீன்லாண்ட் இஸ் லார்ஜர் தேன் எனி அதர், மற்ற ஐலாண்டை விட கிரீன்லாண்ட் லார்ஜராக இருக்கு. அப்போ இங்கே வந்து எனி அதர் ஐலாண்ட் ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம வந்து மற்றது இல்லைன்னு காமிக்கிறதுக்காக. ஓகேவா, கிரீன்லாண்ட் இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் ஐலண்ட் இன் த வேர்ல்டு. இந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஐலாண்டை நம்ம எனி அதர் கொண்டு வரும் இடத்துல, இந்த வேர்ல்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா நிறைய ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 8th ரோமன்ல, look at the information in the table and complete the sentence with the clues in superlative degree. இதெல்லாம் சூப்பர்லேட்டிவ் மாற்றணும். குளூஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கொண்டு வரணும். இப்போ போட் நேம், 3 டைப் ஆஃப் போட்ஸு, ரைடர், ரேஞ்சர் அண்ட் ரிவால்வர். லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டுடைய லென்த் வந்து 15 மீட்டர், 10 மீட்டர்ஸ், 8 மீட்டர்ஸ். நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா சூப்பர்லேட்டிவ்னா இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது, இருக்கிறதுலே குறைவாக இருக்கிறது தான். இதில் எது அதிகமாக இருக்குது, 15 மீட்டர்ஸ். எது குறைவாக இருக்குது, 8 மீட்டர்ஸ். அப்படி நம்ம கணக்கு போட்டுக்கலாம். டாப் ஸ்பீடு 75 knots, 80 knots, 60 knots. எது அதிகமாக இருக்குது, 80 knots. மிக குறைவாக இருக்கிறது 60 knots. இதான் நம்ம ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும். ப்ரைஸ் பாருங்கள், இது 25,000, 18,000, 11,000. அப்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது 25,000, ரொம்ப வந்து குறைவாக இருக்கிறது 11,000. ஓகேவா, அதாவது சூப்பர் டிகிரி அப்படின்றது நம்ம வந்து அதிகமாகவும் இருக்கிறத நம்ம காமிக்கிறோம், மிக குறைவாக இருக்கிறதும் காமிக்கிறோம், அதான் சூப்பர் டிகிரி. ஓகேவா, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், லாங் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லாங்காக இருந்தால் இதில் லாங்கு பாருங்கள், லென்த்து எது அதிகமாக இருக்குது, அப்போது 8, 10, 15 அதிகமாக இருக்கா, 15 எது ரைடர். ஸோ ரைடர் இஸ் த லாங்கஸ்ட் போட். உதாரணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஷார்ட் எடுத்துக்குவோம், 15 மீட்டர், 10 மீட்டர், 8 மீட்டர். எது ஷார்ட், இதில் எது ஷார்ட்டு, 8 மீட்டர். ரிவால்வர் ஷார்ட்டாக இருக்கு இல்லையா, எது ரிவால்வர் ஷார்ட்டாக இருக்குது. ஆன்சர் என்ன வரும், ரிவால்வர் இஸ் த ஷார்ட்டஸ்ட் போட். காஸ்ட் கொடுத்துருக்காங்க, காஸ்ட்னா என்ன, ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸான காஸ்ட் அப்படின்றது, அப்போது காஸ்ட்டில் நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி ரொம்ப அதிகமாக இருக்கு பாருங்க, நாட்ஸ், அதாவது இந்த ரைடர் தான், ரைடர். ஓகேவா, இந்த ரைடர் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரைடர் அதிகமாக இருக்குனால நான் சொன்ன ஆன்சர் வரும், ரைடர் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் போட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் ஷீட் 6க்கு வருவோம். நம்ம ஒர்க் ஷீட்டு 6க்கு வருவோம். இதுலேயும் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. இதில் இருக்கிற இந்த QR கோடை திக்ஷா ஆப்பில் ஸ்கேன் பண்ணி வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த டிகிரிஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். என்ன டிகிரி கண்டுபிடிக்கணும் இல்லை. த ப்ளூ வேல் இஸ் பிகர் தேன் எனி அதர் அனிமல். இது ஈஸி, நீங்களும் அப்படிங்களாமே. இருக்கு பிக்கோட இயர் சேர்ந்துருக்கு, பிகர் தேன். அது வந்ததுன்னா என்ன டிகிரியாக இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரி. செகண்ட் ரவுண்ட் பாருங்க, செகண்ட் தேர்டில் சேஞ்ச் இன்டு அதர் டிகிரி ஆஸ் கிவன் இன் த ப்ராக்கெட். நம்ம இதுக்குன்னு பார்த்தோம்ல, வேறு டிகிரியாக மாற்றணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்படி மாற்றும் போது பாருங்க, லட்டு இஸ் சோ ஸ்வீட் ஆஸ் ஜாங்கிரி. இது கம்பேரிட்டிவ் மாற்றணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, லட்டுவும் ஜாங்கிரியும் ஈக்குவலாக இருக்குது ஸ்வீட், ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்வீட்டும் போது கம்பேரிட்டிவ்ல ஒன்னோட ஒன்று அதிகம், ஒன்னோட ஒன்று குறைவுன்னு காட்டணும். இப்போ நம்ம ரெண்டே ஈக்குவலாக இருக்கும் பொழுது, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லும் பொழுது ஒன்னோட ஒன்று அதிகமாகவும் இருக்காது, ஒன்னோட ஒன்று கம்மியாகவும் இருக்காது, ஸ்வீட் குறைவாக இருக்காது, ஸ்வீட் அதிகமாக இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது
லட்டு முதல்ல கொடுத்துருக்காங்க, ஜாங்கிரி நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்ல ஜாங்கிரின்றது ஃபர்ஸ்ட்டும் லட்டுன்றது பின்னாடி கொண்டு வந்து நெகட்டிவ்ல கொண்டு வரணும். ஜாங்கிரி வந்து லட்டோட ஸ்வீட் இல்லை அப்படின்னு கொண்டு வரணும். ஓகேவா? என்ன வரும் பாருங்க, ஜாங்கிரி இஸ் நாட் ஸ்வீட்டர் தேன் லட்டு. ரெண்டும் சேம் ஸ்வீட் தானே, அதிகம் இல்லை அப்படின்றது. ஓகேவா? தேர்டு பாருங்க, த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. நைல் தான் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரிவர். ஒன்னே ஒன்றுன்னு காமிக்கிறோம். பாசிட்டிவ் கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? பாசிட்டிவ். அப்போ மற்றதை எதில் நடந்தானே, நைல் மட்டும்தான் இருக்குன்னா மற்ற ரிவர் எதுவுமே இல்லை. அப்போ நோ அதர்னு கொண்டு வரணும். நம்ம மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னா நோ அதர். லாங்கஸ்ட் அப்படின்றது லாங்னு நிறுத்திக்கிறோம். பாசிட்டிவ்ல வந்து லாங். அப்போ சோ லாங் ஏஸ்ன்னு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா பாருங்க, நோ அதர் ரிவர் இன் த வேர்ல்டு இஸ் சோ லாங் ஆஸ் த நைல். ஓகே, இதை நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்போது முக்கியமா அப்ஜெக்டிவ் எப்படி மாற்றணும், சப்ஜெக்ட் எப்படி மாற்றணும். ஏன்னா பாருங்க, இந்த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். ரிவர் அப்படின்றது என்னது? அது காமன் நவுன். நைல்ன்றது ப்ராப்பர் நவுன். இந்த காமன் ரிவர்ன்ற காமன் நவுன் முன்னாடி தான் நோ அதர் போடணும். ரிவர் அப்படின்றது காமன் நவுன், இதை நம்ம நோ அதர் ரிவர்னு போடுறோம். இதுவே கம்பேரிட்டிவ் மாத்திரம்னா எனி அதர் ரிவர் மாற்ற வேண்டியிருக்கும். கம்பேரிட்டிவ்ல எனி அதர் ரிவர் மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேவா? ஆனா கம்பேரிட்டிவ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன சூப்பர்லேட்டிவ் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அதே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். த நைல் இஸ் நைல் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இந்த வேர்ல்டு அப்படி வரும். ஓகேவா? ஆக நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் சென்டென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கவனமா நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்டு ரோமன்ல fill in the blanks with the correct form of adjectives. சரியா மாத்தணும். இதுக்கு அடையாளம் தேவை. என்ன அடையாளம் தேவை பாருங்க, ஃபோர்த் பாருங்க, the lotus is as dash beautiful as lily. இங்க as வந்திருக்கா, அப்போ இந்த பியூட்டிஃபுல் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபிஃப்த் பாருங்க, the giraffe is dash in the forest. in the forest. அப்போ காட்டுக்குள்ளே இதான் அதிகன்ற கொண்டு வர சூப்பர் டிகிரி. அப்ப டால்க்கு என்ன சூப்பர் டிகிரி? த டாலஸ்ட். கண்டிப்பா தா போட்டோம். ஓகேவா? ஃபோர்த் ரோமன் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த எரர் in the adjectival form in the following sentences. adjective கொடுத்திருக்காங்க, எரர் கண்டுபிடிக்கணும். சிக்ஸ்த் பாருங்க, platinum is costly than gold. than அப்படின்றது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவ்க்கு காஸ்ட்லி மட்டுமே வராது. அதை நம்ம என்ன செய்யணும்? காஸ்ட்லி, காஸ்ட்லியர், காஸ்ட்லியஸ்ட். அப்ப கம்பேரிட்டிவ் என்ன வரும்? காஸ்ட்லியஸ்ட். இதான் நம்ம எரர் இருக்கு. செவன்த்ல பாருங்க, லீலா இஸ் த மோஸ்ட் ஷார்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இதுல ஷார்ட் அப்படின்றது adjective டிகிரி, adjective. இது ஷார்ட் அப்படின்றது சிங்கிள் சிலபிளா இருக்கு. இது மோஸ்ட் வராது. ஒரு சிலபிளுக்கு மேல நம்ம முதல்ல ஏற்கனவே ப்ரிசியஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ரிசியஸ் அப்படின்றது ஒரு சிலபிளுக்கு 2 சிலபிள் மேல இருக்கிறதுனால மோர் போட்டோம். ஆனால் ஷார்ட்ன்றது சிங்கிள் சிலபிள், அதனால நம்ம வந்து மோஸ்ட் தான். இதுதான் தவறானது. இது என்ன செய்யறோம்? என்ன டிகிரியில் இருக்கு? த சூப்பர்ல டிகிரி இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? தா இருக்கா? தா இருக்கு, கண்டிப்பா தா இருக்கா? அப்ப ஷார்டஸ்ட் போட்டா போதும். லீலா இஸ் த ஷார்டஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் நீங்க அதாவது ஒர்க்ஷீட் 5 ஒர்க்ஷீட் 6 ரெண்டுமே ரியூஸ் கம்பேரிசன் பார்த்தோம். தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா மீண்டும் நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்க, ஃபிஃப்த் ரோமன்ல யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ் ஃபாஸ்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபாஸ்ட் வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்னுடைய ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எய்த்து பாருங்க, we can travel dash in the car. கார்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஃபாஸ்ட். we can travel fast in the car. we can travel train. காருக்கும் ட்ரெயினுக்கும் பாருங்க, காரோட ட்ரெயின் வேகமாக போகுது இல்லையா? அப்போ இது வந்து கம்பேர் டிகிரி, கொஞ்சம் வேகமாக போகும். அப்போ we can travel faster in a train. அது ஏரோப்ளேன் எடுத்துங்க, an aeroplane is the of war. தா வருதாங்க, தா வந்தா சூப்பர் டிகிரி இல்லையா? அப்போ ஃபாஸ்ட் என்ன சூப்பர் டிகிரி? ஃபாஸ்டஸ்ட். அப்போ என்ன அப்படின்னா நம்ம வேகத்தை நம்ம அளவிடுறோம். அப்போ கார்ல போற வேகம், ட்ரெயின்ல போற வேகம், ஏரோப்ளேன்ல போற வேகத்தை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிகிரிஸ், அதனுடைய அளவு பார்க்குறோம். ஃபாஸ்ட் அப்படின்றது நார்மல், ஃபாஸ்டர் அதை விட வேகமாக போகும், ஃபாஸ்டஸ்ட் அப்படின்றது இருக்கிறத விட அதிகமாக வேகமாக போகும். அப்போ we can travel fast in the car, we can travel faster in the train, and aeroplane is the fastest of all. ஓகே, ஆக இந்த டிகிரிஸ் கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க இந்த வீடியோ பலமுறை பாருங்க. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன்னா டிகிரிஸ் கம்பேரிசன் டவுட் வரும். இன்ஷியல்ல வந்து இது 7th படிச்சிருக்கீங்க, 8th படிச்சிருக்கீங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு டவுட் வரும். அது நீங்க தெளிவாக நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்க ஒர்க் புக்கில் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.